ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்போங்க. ஒரு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் சீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. 4-5 விசில் விட்டு நல்லா நான் குழைய எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னு குழைய விட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு 4 கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வெங்காயத்தை ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின இந்த வெங்காயத்தை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுட்டு அதே வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லத்துக்கு வதங்கின உடனே இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்குற இந்த கேப்பில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி தேங்காய் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் ஹோம்மேடாக அரைச்ச கறி மசால் பொடி சேர்க்குறேன். நீங்கள் எந்த கறி மசால் பொடி வேணாலும் நல்லா மசாலாவாக 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதோட நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா தேங்காய் கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூடாக சுட்ட 2 சப்பாத்தியோ, இட்லியோ, தோசையோ என் சாதத்துக்கோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.